சில பள்ளி குழந்தைகளை தூக்கி கொண்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்கிறது இன்று சில மனித மிருகங்கள். அதில் 36,134 பாலியல் வன்கொடுமை நடந்து டீனேஜ் பிரெக்னன்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதில் 13,000 பேர் மட்டுமே போக்சோவில் கைதாகியுள்ளனர். அதிலும் 635 பேர் மட்டுமே உண்மையான குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டவர்கள். அப்போது மற்ற குற்றவாளிகள் எங்கே? அவர்கள் நம்மோடு சாதாரணமாக நடமாடியும் மேலும் பாலியல் குற்றங்களை செய்வதற்காக மீண்டும் மீண்டும் இவ்வாறு செய்வதற்காக நம்மோடு நடமாடிதான் கொண்டிருக்கிறார்கள். குற்றம் செய்த பலரும் சாதாரணமாக நடமாடுவதால் இந்த பாலியல் குற்றம் செய்தான் என்று இங்கு நடமாடுகிறான் என்று பிறரும் அவரை பார்த்து மேலும் குற்றங்கள் செய்வதால் இந்த குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. தற்போதைய முதல்வர் கூறியிருக்கிறார், என்னை இளைஞர்கள் அப்பா என்று கூறுகிறாரே